அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதில் இருக்கிற 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. நான் இன்னொருக்க மறுபடியும் நல்லா வாசிக்கிற வசனம் நல்லா வாசிக்கணும், வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எல்லாம் இங்கே மேலே நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், இந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பவுலும் சீலாவும் ஸ்தோத்திரம் ஊழியத்திற்காக கடந்து சென்று ஊழியத்தை செய்கிற அந்த ஊழிய காரியங்களை தான் இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஊழியம் செய்தபோது பவுலையும் சீலாவையும் கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை இயேசு அவர்கள் மூலமாய் செய்தார். அல்லேலூயா. அதில் விசேஷமாக லீதியாள் என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் 14வது வசனம். அப்பொழுது தியாத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. அநேக ஊழியம் செய்திருக்கிறார்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள், அநேகருக்கு இயேசுவை பற்றி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பவுலும் சீலாவும். இது முக்கியமான அநேக அற்புதங்கள் நடந்தாலும் இந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்த அந்த சம்பவம் மிக ஸ்தோத்திரம் வல்லமை படைத்ததாக அந்த பகுதியிலே கருதப்பட்டது. இந்த அற்புதத்துக்கு பிறகு பவுலையும் சீலாவையும் அந்த ஊர் ஜனங்கள் பிடித்து ஸ்தோத்திரம் அடித்து அவங்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலைகளை கொண்டு போய் போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போது அந்த சிறைச்சாலையிலே போடப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மறுபடியும் அந்த 29, 30வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏன்னா அது மெயினான வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இந்த பகுதி முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவர்களின் அடையாளம் என்ன? அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துனால ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்கிறோம், இரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டோன்னு சொல்கிறோம், இயேசுவின் பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் சொல்லுகிற நமக்கு முன்பாக தேவனை பார்க்கத்தக்கதான அடையாளம் என்ன இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க பாருங்கள். ஒரு போலீஸ்காரன் என்றால் அவன் எவ்வளோ பெரிய ஐஜியாக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு அடையாளம் என்னது? சோத்திரம். எப்படி நீங்கள் போலீஸ்காரனை கண்டுபிடிப்பீங்க? யூனிஃபார்ம். கரெக்டாக சொல்கிறாங்க. அவனுடைய யூனிஃபார்மை ஸ்தோத்திரம் வைத்து தான் போலீஸ் என்றால் ஒரு காக்கி பேண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, கைகளிலெல்லாம் பெல்ட்டு போட்டிருப்பாங்க, விசில் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு லத்தி ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த அடையாளத்தை நாம் பார்த்த உடனே இவர் இன்னார் என்று நாம் கண்டுகொள்ளுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தெரியாத மாதிரி பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். டாக்டர்கிட்ட எத்தனை பேர் போகிறோம்? அது என்ன சொல்லுவாங்க? டெலஸ்கோப் என்று சொல்லுவார்கள். அதுதான். அப்போது அந்த அந்த கருவியை அவர்கள் போட்டிருக்கும் போது
டாக்டரு அப்படின்னு சொல்லி இதை வச்சு பார்க்கலைன்னா நம்ம அதுக்கு மனசு சுத்தமாகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அது சொல்லலாம். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வெள்ளை ட்ரெஸ்ஸு, அல்லேலூயா, அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? டாக்டர் என்று நம்ம சொல்கிறோம். வக்கீல் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே கோட்டு போடுறாங்க, ஸ்தோத்திரம், கருப்பு கலர் கோட்டு போட்டு அவங்களும் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஸ்தோத்திரம், அந்த இது 2 பக்கம் ரெட்டலை மாதிரி ஒரு கழுத்தில் ஒரு இது போட்டிருப்பாங்க, அது வெள்ளையாக இருக்கும். அதை பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? வக்கீல் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை வைத்துத்தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இவர் இன்னார் என்று நாம் கண்டுகொள்ளுவதற்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறதற்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன அடையாளம் இருக்கிறது? ஸ்தோத்திரம். இங்கே இந்த சம்பவத்தை வாசிக்கின்ற போது இந்த சம்பவத்தில் ஸ்தோத்திரம் ஓடி வந்தவன் சிறைச்சாலை தலைவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிறைச்சாலை தலைவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? சிறைச்சாலைகளை போட்டார்கள். சிறைச்சாலைகளை போட்ட மாத்திரத்தில் ஸ்தோத்திரம், இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன செய்தார்கள்? யாரை துதிச்சாங்க? யாரை துதிச்சாங்க? தேவனை துதித்தார்கள். ஸ்தோத்திரம். நல்ல கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தேவனை துதிச்சாங்க, உண்மை. என்ன துதிச்சிருப்பாங்க? நாம் இன்னைக்கு எப்படி துதிக்கிறோம்? இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்று ஸ்தோத்திரம் சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதித்திருப்பார்கள். அந்த துதியினுடைய வல்லமை இந்த சிறைச்சாலை தலைவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ இந்த இவங்க தேவனை துதிச்சாங்க. தேவனை துதிக்கும் பொழுது அந்த துதியினுடைய சத்தம் இந்த சிறைச்சாலை தலைவனுடைய காதிலே துணிக்கும் பொழுது என்றைக்கும் இல்லாத ஒரு வார்த்தையை, என்றைக்கும் இல்லாத ஒரு சம்பாஷணையை, என்றைக்கும் இல்லாத ஒரு சத்தத்தை, என்றைக்கும் இல்லாத ஒரு புதிய வார்த்தையை அவன் கேட்ட பொழுது இப்படி ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பை உடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக தான் இதை பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம். உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அந்த அபிஷேகத்தினாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற உங்களுக்கு எனக்கும் என்ன வெளியரங்கமான அடையாளம் இருக்கிறது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சோத்திரம். என்ன அடையாளம் இருக்கிறது? சோத்திரம் கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏற்ற ஸ்தோத்திரம் காரியங்களை செய்த இந்த சிறைச்சாலை தலைவனுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அடையாளத்தை அவன் காண்பித்தான். அல்லேலூயா. நீங்களும் காமிக்க முடியுமா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். இதை நம்ம தியானம் பண்ணுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இல்லையா என்பது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெறும் ரட்சிப்பு மாத்திரம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும், நான் கிறிஸ்துவ பிள்ளை தான், கிறிஸ்துவத்தான் நான் ஆராதிக்கிறேன், தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற அந்த ஆணித்தரமான வெளிப்படையான ஸ்தோத்திரம், அந்த அடையாளம் எது? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இன்றைக்கி நம்ம வெறுவாயிலே சொல்லிட்டு போகிறது கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், முதல்ல அந்த சிறைச்சாலை தலைவனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறினான். மாற்றப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட அடையாளம் இன்றைக்கு நமக்கு இருக்குதா என்பதை நாம் சோதித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதே 29:30 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா.
அப்போ பாருங்க, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவன் வேதத்தின் வெளிச்சத்திலே நடப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அதுக்கு முன்னால் அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளை துதித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் அவனுடைய சரீரத்தின்படியாக ஸ்தோத்திரம் உலகத்தின்படியாக மாமிசத்தின்படியாக போனது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய இருதயத்தை எங்கே ஒப்படைச்சிட்டா? வேதத்தின் வெளிச்சத்திற்கு நேராக தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அந்த வேதம் ஸ்தோத்திரம் அவங்க பேசின வார்த்தைக்கு நேராக, அவங்க பாடின பாட்டுக்கு நேராக, இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்லி துதித்த பாடின அந்த பாட்டுக்கும் வசனத்துக்கும் ஸ்தோத்திரம் அந்த வாயிலை பிரகடனப்படுத்தின அந்த வார்த்தைக்கும் ஏற்ற தலைவரை பின்பற்றும்படி இந்த சிறைச்சாலை தலைவன் முன் வந்து விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இன்றைக்கி நம்ம யாரை பின்பற்றுறோம்? ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம யாரை பின்பற்றுறோம்? நமக்கு நிறைய ஹீரோக்கள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். ஸ்தோத்திரம். அவர் ஹீரோ, இவர் ஹீரோ, அவர் எனக்கு இப்படி, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காரியம் நல்லா பிடிக்கும், அப்படிலாம் இருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். ரட்சிப்புனா என்னங்க? கர்த்தரை பின்பற்றுவது ரட்சிப்பு, கர்த்தருடைய வழிகளை நடப்பது ரட்சிப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரட்சிப்பு. இதெல்லாம் செய்யாமல் நான் கிறிஸ்துவ பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றி எடுத்துறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்கிறதில்ல. இங்கே பாருங்கள், அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில், அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போன மாத்திரத்தில் உடனே சொல்கிறான், ஆண்டவன் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேத வசனத்தின்படி அந்த வெளிச்சத்தில் நடப்பதற்கு தன்னை அவன் அர்ப்பணித்து விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம 18 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சோத்திரம் தேவன் பின்னால் போகிறோன்னு சொல்லிட்டு போகாமே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? பாருங்க, அதுதான் நடக்குது. ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு பார்க்கணுங்க. நம்ம தேவனுடைய வெளிச்சத்தில் நம்ம போகும்போது தான் இருளையெல்லாம் நீக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம போகிறது வெளிச்சத்தில் போகிற மாதிரி தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் இல்லை, நாமளே ஏமாற்றிக்கிறோம். ஸ்தோத்திரம். முதல் காரியத்தை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை எப்படி இருப்பான்? ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவன் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 16வது அதிகாரம் அதில் 29வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 29வது வசனம் 16:29. அப்போஸ்தலர் 16:29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காரியம் எதை குறிக்குது? ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய வேதத்துடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், ஸ்தோத்திரம். முதல் காரியம், ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா, செய்த பிழையை ஸ்தோத்திரம் பிழை செய்தது பிழை என்று பலத்த உணர்வடைவான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? செஞ்ச காரியத்தை ஒரு வேளை அது தவறாக நடந்துருச்சு, அது ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்துருச்சு, அது தேவனுக்கு ஏற்றதா இல்லாது இருக்கிறது என்று அவன் மனம் உணர்ந்தான் என்றால், ஸ்தோத்திரம், பலத்த உணர்வடையக்கூடிய ஒரு இருதயம் உடையவன் தான் ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் பல தடவை நமக்கு சொல்லியும், பல தடவைக்கு நம்மகிட்ட பேசியும், பல தடவை வேதத்தின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, பாடல் மூலமாக, செய்தியின் மூலமாக உணர்த்தப்பட்டும் உணராது இருக்கிறவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் அடையாளத்தை காண்பிக்க தவறிவிட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சும்மாலாம் ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. வேதம் பாருங்க, நான் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பிழை என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் உணர்வடையலை, அப்போனா அது ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய அடையாளத்தை நாம் காண்பிக்கவில்லை. உணர்கிறது தான், பிழை என்று உணர்கிறது தான் ரட்சிக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம். அல்லேலூயா. இந்த சிறைச்சாலை தலைவன் யாரோ சொல்லுகிறாங்கன்னு சொல்லி
இந்த பவுலையும் சீலாவை பிடிச்சி சிறைச்சாலைகளை போட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில், பாடல் வரிகளை கேட்ட மாத்திரத்தில், தேவன் எப்படிப்பட்டவர் உணர்ந்த மாத்திரத்தில் போட்ட தவறை உணர்ந்து வந்து காலில் விழுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பயந்து நடுங்கி என்ன பண்ணுறான்னா, ஸ்தோத்திரம், பவுலி சீலாவுடைய காலில் விழுந்து ஆண்டவன் மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செய்த பிழையை, ஸ்தோத்திரம் செய்தது பிழை என்று உணர்ந்தாலே அது தேவனுடைய ரட்சிப்பின் அடையாளத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13:23 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமே. 13:21 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனை நல்லா கவனிங்க. இது யாரு? ரட்சிக்கப்பட்டவ அடையாளத்தை உடையவர்கள். ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருபவன் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மனுஷன் யாரு? ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அடையாளத்தை உடையவனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருபவன் என்றார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் தவறை சுட்டி காண்பிக்கின்ற போது, தவறை கர்த்தர் உணர்த்தும் போது, இது தவறென்று சொல்லும்போது அப்படியே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் உணர்ந்து கொள்ளுகிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் அப்படி உணர்ந்து தப்பிதங்களை ஒத்து கொள்ளுகிறவனுக்கு 30, 60, 100 கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? அடுத்தவங்க சொன்னால் கேட்குற குணம், அல்லது ஒப்பு கொடுக்கிற குணம், அல்லது கீழ்ப்படுகிற குணம், எதுவாக எடுத்துக்கிடுங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுட்டி காண்பிக்குது என்றால், நான் ஒருவேளை அந்த வார்த்தை எனக்கு குத்தப்பட்டது என்றால், ஸ்தோத்திரம், எனக்கு சொல்லுகிறவன்ட்ட நான் சண்டைக்கு போகக்கூடாது. கர்த்தரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்ட அடையாளம். அல்லேலூயா. இது யார் எனக்கு சொல்கிறது? இவர் யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லுகிற தலைவனை போய் நான் திட்ட ஆரம்பித்தால் நான் கர்த்தருடைய அடையாளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதைத்தான் இங்கே சொல்கிறார். வசனத்தை கேட்கிறவன், கேட்டு உணர்த்தப்படுகிறவன். ஸ்தோத்திரம். அந்த உணர்வை ஆணித்தரமாக நம்ம எடுத்துக்கிடணும். செஞ்சது தப்பு தான் சொல்கிறாங்க, ரைட்டு, நான் அதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு மாறுதலான இருதயத்திற்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இந்த சிறைச்சாலை தலைவனுக்குள்ளே யாரோ சொல்கிறாங்கன்னு பிடிச்சி போட்டான். போட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு போன உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்த மாத்திரத்தில் இங்கே சொல்லப்பட்டபடி சோத்திரம் அது நல்ல நிலமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. நல்ல நிலமாக மாற்றப்பட்ட அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான் அப்படின்னா, வசனத்தை கேட்க ஆரம்பித்தான், உணர்கிறவனாக இருந்தான். இப்போ 30, 60, 100 என்ன பலன் கொடுக்குறான்னா, ஐயோ தெரியாமல் தூக்கி போட்டுமே, தவறு செய்துட்டோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தெரியாமல் தூக்கி போட்டுன்னு வந்து அதுதான் மேவசனத்தில் வாசிக்கிற, ஓடி வரான், தீபங்களை கொண்டுகிட்டு வரான், என்ன ஆச்சோ தெரியல, போட்டு என்ன ஆச்சோ தெரியல. உணர்த்தப்பட்டதுனால, அவன் விசுவாசித்தபடியின நம்பினபடியினாலே, தன் செய்த தவறை அவன் ஒப்புக்கொண்டபடியினாலே ஓடி வருகிறான். திரும்ப என்ன பண்ணுறான்னா, தீபத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். ஓடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான், இவன் ரட்சிக்கப்பட்டதனுக்கு அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனது வந்து அடிக்கணுங்க. தவறுலாம் செஞ்சுட்டா மனசு அப்படி படன்னு அடிக்குது பாருங்கள், அவன் அடையாளம் உள்ளவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? துணிகரமாய் ஸ்தோத்திர பாவத்தை செய்து கொண்டு, சாபங்களை செய்து கொண்டு, ஏமாற்றி கொண்டு இருக்கிற மக்கள் தேவனுடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்துக்குள்ளே வரவே முடியாது. அல்லேலூயா.
பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்களேன். சொல்லப்பட்டிருக்கிறது சீக்கிரமாக நிறைய இருக்குது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், அதுக்கு மட்டும். ஸ்தோத்திரம். யோவான் 16:8 வாசிக்கலாமே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை ஆசீர்வதித்து உணர்த்துவார்னு இருக்குதா, கண்டித்து உணர்த்துவார்னு இருக்குதா? இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம கண்டித்து சொல்லிட்டோன்னா உடனே ஸ்தோத்திரம், இவர் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே சொல்கிறாருங்க, நான் சொல்ல, ஆண்டவரே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 8வது வசனத்தில், அவர் வந்து இப்போ வந்திருக்கிறார், சபைக்குள்ளே உலாவுகிறார், சபைக்குள்ளே வந்திருக்கிறார். வந்து அவர் என்ன பண்ணுவாரா? நீ செஞ்ச காரியமெல்லாம் நல்லது, நீ செஞ்ச காரியமெல்லாம் பரவாயில்ல, தொடர்ந்து நீ செய்ய, அதுவே செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லுவாரா? சோத்திரையில் செஞ்சவனை திருத்த பார்ப்பாரா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சவரா? கண்டித்து உணர்த்துவான். இப்படி உணர்த்தல் வரும் பொழுது தன்னை ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திரம் செய்தது பிழை என்று உணர்கிறவன் தேவனுடைய அடையாளத்தை உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? நம்ம கண்டித்து உணர்த்தினாவே நமக்கு பிடிக்காது பாருங்க. அல்லேலூயா. நான் செய்கிறது தான், நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், அது யாருக்கும் பிரச்சனை கிடையாது, கேட்காத ஆளுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? எனக்கெல்லாம் நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க, யார் ஆலோசனை சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டவருடைய சமயத்தில் வந்து உட்காருவேன். அது தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஆண்டவரோட சரண்டர் ஆயிடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னா, நான் ஒரு நாள் வளரவே முடியாது, நான் ஒரு நாள் உயர்வுக்கு நேரம் போகவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நான் தேவனுடைய அடையாளத்தை உடையவனாக நான் இருக்கிறேன்னா, ஒருவேளை நான் தவறு செய்தால் அந்த தப்பை நான் உணர்த்தி கொள்வது தான் தேவனுடைய ரட்சிப்பின் அடையாளம். அல்லேலூயா. முதல் காரியம், பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், பெரும் பாதகங்கள், இவைகளை விட்டு வெளியே வந்து ஆண்டுடைய சமூகத்தில் சரணடைஞ்சிடணும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம், முதல் அடையாளம். இந்த சிறைச்சாலை தலைவன் ஸ்தோத்திரம் அதில் முதலாவது ஓடி வந்து தன்னை அர்ப்பணித்து ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் அந்த தேவ மனுஷர்களுக்கு முன்பாக செய்தது தவறு என்று உணர்ந்து தன்னை அங்கே காண்பித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். ரெண்டாவது காரியம் ஸ்தோத்திரம், அவனோட விசுவாசிகளாகிய அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் அடையாளம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அடையாளம், நமது அடையாளம் என்ன அப்படின்னா, அதே 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ இந்த சிறைச்சாலை தலைவன் முதல்ல செய்தது தவறு என்று உணர்ந்து கொண்டான். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, உடனடியாக அந்த விசுவாசத்திற்கு நேராக அவன் கடந்து சென்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிப்பான். சொல்லுகிற காரியத்தை, ஆண்டவர் பேசுகிற காரியத்தை, ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்தோத்திரம் கொஞ்சம் பேர் தான். ஆனால் வேதம் பேசும்போது, வேதம் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது ஸ்தோத்திரம் அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த 31வது வசனத்தில், அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நேராக விசுவாசத்தை தூண்டுகிறார்கள். அவனும் விசுவாசிப்பான். அல்லேலூயா. ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசியாக இருக்கிறவர்கள் வேத வசனத்திற்கு அப்படியே விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிரடையாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிரடையாய் பேசினார்கள் என்றால் இன்னும் ரட்சிப்புக்குள்ள சரிவர அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. பாருங்கள், அவங்க சொன்னாங்க, உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசிப்பான், சகலத்தையும் விசுவாசிப்பான்.
விசுவாசிக்கக்கூடிய அந்த நிலைதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அந்த ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை எப்படி காண்பிக்க முடியும்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ப வேணும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டுடைய நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். விசுவாசம்னா என்னது? எபிரேயர் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். இல்லை 12:1 வாசிக்கலாம். 12:1 தான். ஆகையால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் சோத்திரம் விசுவாசித்தான். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நானும் நீங்களும் நமக்குள்ள விசுவாசம் வராத காரணம் என்னென்னா, மேலே சொல்லியிருக்குது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஸ்தோத்திர விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படின்னா என்னது? ஸ்தோத்திரம், நமக்கு அநேக பாவங்களும் சாபங்களும் ஸ்தோத்திரம் உலக காரியங்களும் நம்ம இயேசுவை விசுவாசிக்க முடியாதபடிக்கு, நம்ப முடியாதபடிக்கு அது நம்மளை என்ன செய்யுது? தடை செய்கிறதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். இந்த ஆரம்பத்திற்கு முடிவுக்கு இடையில என்ன நடந்தாலும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை நம்பினா போதும், விசுவாசித்தா போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? துவக்கினவரை விட்டுருவோம், முடிக்கிறவரை விட்டுருவோம். நாமளாக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு கடைசியில் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில் பெரிய காரியத்தை சந்திக்க முடியாமல் விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு போகிற காலம் இன்றைக்கு நிறைய இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுகிறோம்? விசுவாசத்தை துவக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை மேலே கொண்டு போகிறவரும் அவர் தான், கீழே கொண்டாடுறவரும் அவர் தான். மேலே கொண்டு போயிட்டாருன்னா கீழேலாம் கொண்டாட மாட்டார். ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர். நாம் செய்ய வேண்டிய காரியம் உதறி தள்ளிட்டு ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அல்லேலூயா. நாம் இதை நம்புகிறோமா? கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னா உடனே நம்ம மனசுக்குள்ளே சொல்கிறோம், என்ன ஆசீர்வாதம்? 10 வருஷமாக வாரோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை. 12 வருஷமாக வாரோம், இந்த காரியம் செயல்பட்டு தான் காணோம். இப்படி நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஆதியும் அந்தமும் அல்பா ஓமேகாவும் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை விட்டுட்டு, துவக்கினகரை விட்டுட்டு, முடிக்கிறவரை விட்டுட்டு நீங்கள் தானாக போனாலும் ஆசீர்வதிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் துவக்கினவரையும் முடிக்கிறவரையும் சார்ந்து நோக்கி பார்த்து அவரை நம்பி அவரை விசுவாசிப்போமானால் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளம் கிரியிலே வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம இது இன்னைக்கு விட்டுறோமே, நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு சொல்லுவார். வெளியில் போய் ஒருத்தன் சொல்லுவான், எங்கே இயேசு செய்கிறார், உடனே நம்ம மனது அந்த பக்கம் சாஞ்சிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேனா இல்லையா? சொல்லாத இருந்தீங்கன்னா பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஆண்டவர் பேசுவார். உடனே நம்ம வெளியே போன உடனே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா உடனே இந்த வியாதி சுகமாகாது. ஸ்தோத்திர. கர்த்தர் சொல்கிறாரு, என் தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர்கள், என் வார்த்தையை அனுப்பும்போது அது அந்த வியாதியை சுகமாக்கும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் முழக்கமாக என்ன செய்வார்? விசுவாசத்தை தூண்டி, நம்பிக்கையை தூண்டி, அற்புதத்திற்கு நேராக
போகக்கூடிய வேலையை செய்து அவர் ஜனங்களை அனுப்புவார். அங்கே போய் ஒருத்தன் அவிசுவாசத்தை பேசுனா உடனே ஆமாம் நான் 10 வருஷம் போகிறேன், என்ன நடந்துச்சு, முடிஞ்சுதா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் என்ன நடந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆரம்பமும் முடிவும் அவர் தான். ஜீவனாகிலும் செத்தாலும் அவர் தான் அப்படின்னு விசுவாசித்து நம்புகிறவன் தான் ரட்சிப்பின் அடையாளத்தை உடையவனாக இருக்கின்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? சோத்திரம். நீங்கள் ரோமர் 10 எடுங்க, வாசிக்கலாம். ரோமர் 10 என்ன பண்ணுவான்? சோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம். ரட்சிக்கப்பட்ட அடையாளம் முடியவன் சோத்திரம் மேகத்தை போல பாவங்களையும் அதெல்லாம் தள்ளிட்டு அவன் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் அதுதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய அடையாளம். சோத்திரம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்னது? ஓயாமல் இயேசு செய்வார், இயேசு நடத்துவார், இயேசு சந்திப்பார், இயேசு எல்லாத்தையும் கொடுப்பார். இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். அல்லேலூயா. எதுவும் கொடுக்க மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார், எதுவும் என் கையில் வந்து கிடைச்சது காணோம், எதுவுமே நடக்க போகிறது இல்லை, எதுவும் செய்ய போகிறது இல்லை, எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவன் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்திலிருந்து வெளியே போயிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இங்கே என்ன நடக்குது? சோத்திரம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் என்ன பண்ணணும்? அறிக்கை. என்ன அறிக்கை பண்ணணும்? அவர் செய்யலை பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவர் எனக்கு செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு வெகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அற்புதங்களை காண செய்வேன். ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன காரியம் வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்லேயே நம்ம இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசு அப்படி தான் கிரிகை செய்கிறான் பாருங்கள். ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லுது? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து அவரே ஆண்டவர் என வாயினால் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன விசுவாசிக்கணும்? இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கணும். அறிக்கை என்ன செய்யணும்? அவரே என் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஆகவே இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே முதல்ல சொன்ன ஸ்தோத்திரம் செய்தது தவறு என்று உணர்கிறவன். ரெண்டாவது, எதை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை எது வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவன் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அடையாளத்தை உடையவன். மூன்றாவது ஒரு காரியம் நிறைய இருக்குது, முடிஞ்ச அடுத்த வாரத்தில் நான் கன்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூணாவது காரியம் அதே அப்போஸ்தலர் 16:32 வாசிக்கலாம். சரி, இங்கே பாருங்கள் 16:32 வாசிக்கிறோம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா வசனத்தை கேட்கறதுக்கு அதிக நேரத்தை செலவிடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வசனத்தை கேட்கறதுக்கு விசனப்பட்டானா அவன் வந்துட்டு ஆண்டுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாது. வசனம் கேட்கறதுக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணுறான்னா அவன் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுகிறோம்? வசனத்தை கேட்பான், ரட்சிக்கப்பட்ட அன்றே வசனத்தை கேட்பான். உதாரணம், சேவா தேசத்து இளவரசி. அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டில் சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் உலக பிரசித்தி பெற்ற ஞானம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், அந்த ஞானத்தை பார்க்கும்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சேபா தேசத்து இளவரசி சாலமோனின் ஞானத்தை கேட்கும்படி கடந்து வந்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டா, வேத வசனத்தை கேட்கறதுக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டால், உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேகர் ஸ்தோத்திரம் வந்து உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அப்போ வசனத்தை கேட்கறதுக்கு செவியை திறப்பணும். அதான் வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிடுவார், எல்லாத்தையும் சொல்லி போதிச்சிருவார், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மக்களுக்கு வெளிப்படுத்திடுவார். கடைசீட்டில் வெளிப்படுத்தினவர் கட்டாயமாக இல்லாமல் அவங்களுடைய சாய்ஸ்லேயே கத்தர் விட்டுட்டு போயிடுவார். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் 32வது வசனத்தில் அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்படின்னா இந்த சிறைச்சாலை தலைவன் அவர் ரட்சிப்படைகிறதற்கு கேட்ட வசனத்தை உடனே தன்னுடைய குடும்பத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து பவுலையும் சீலாவையும் போதிக்க வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? வசனத்தை நாம் கேட்கறது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் வசனத்தில் குறைந்திருக்கிறவர்கள், செபத்திலே குறைவாயிருக்கிறவர்கள், ஆண்டுடைய காரியத்தில் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் குறைவாயிருக்கிறவர்களை ஸ்தோத்திரம் எப்படியாயிலும் கண்டித்து உணர்த்தியாகிலும் அவர்களுக்கு சொல்லியாகிலும் ஆண்டுடைய பக்கமாய் திருப்புகிறவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நாமளே வசனத்தை கேட்குறதுக்கு விசனப்படுறோம். வசனம் விஷமாக மாறுது சில பேர்த்துக்கு. இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வசனத்தை கேட்குறதுக்கு ஆள் வராங்களா? கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஒரு 10-30 பேர் நின்றுட்டா నాకు விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஆனால் இயேசு சொல்கிறாரு, அட பாவி, வசனத்தை கேட்குறதுக்கும் வரதில்லை, ஆராதனைக்கு வரதில்லை, சொன்னால் அதை ஏற்றுக்கிறதும் இல்லை, நம்புறதும் இல்லை, என்னுடைய பிள்ளைன்னு ஏன்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த காரியத்துக்கு நம்ம போகாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நீங்களும் நானும் காமிக்கணும். அப்படின்னா வசனத்தை கேட்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வசனத்தை கேட்காது இருக்கிற ஜனங்களுக்கு உத்தரவாதத்தை எடுத்து நாம் அவர்களை கேட்கிறதற்கு அவர்களை பயிற்றுவிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம், இதுதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். இந்த சிறைச்சாலை தலைவன் ஸ்தோத்திரம் உணர்ந்தான் தப்புன்னு. ஸ்தோத்திரம் அடுத்தது என்ன நடந்துச்சு? விசுவாசித்தான், ஸ்தோத்திரம் நம்பினான். ஸ்தோத்திரம் நம்பினவன் போய் உடனடியாக வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் இன்றைக்கி குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படலை, 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. எவ்வளவு அக்கறையோடு சிரத்தையோடு நாம் வேத வசனத்தை கேட்டு பிள்ளைகளை நடத்துகிறோன்னு கொஞ்சம் பாருங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அப்போது உண்மையாய் வசனத்தை கேட்கிறவர்கள் தன்னோடு கூட இருக்கிற சார்ந்து இருக்கிற ஜனங்களையும் வசனத்தை கேட்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிற இருதயத்தை உடையவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் அடையாளத்தை வெளியே காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே இந்த 3 காரியம், இன்னும் 3 காரியம் இருக்குது. நாளைக்கு அடுத்த வாரத்தில் அதை தொடருவேன். சோத்திரம். இந்த சிறைச்சாலை தலைவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளத்தை காண்பித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வதற்கு இந்த 3 அடையாளத்தில் ஏதாவது ஒன்றாகிலும் அல்லது எல்லாம் இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.